டேய் தம்பி, ஏடா சோமா போயிட்டு இருக்க, என்னாச்சு? ஆமாண்ணா, எங்களை மட்டும் ஏன்னா எல்லாருமே தற்கூரி தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களை பார்த்து தற்கூரி மாதிரியானா இருக்கு, நாங்களாம் பைத்தியங்களாண்ணா. சரி, உங்கள்கிட்ட ஒரு 2 3 கொஸ்டின் கேட்குறேன், அதை கரெக்டாக பதில் சொல்லு. அப்போ ஏன் சொல்கிறாங்கன்னு உனக்கே புரிஞ்சுக்கு. சரி கேளுங்கண்ணா. உங்கள் தலைவர் கடைசியாக மக்களுக்காக ரோட்டில் இறங்கி என்ன போராட்டம் கடைசியாக பண்ணார்? கடைசியாக மக்கள் போராட்டமா? நான் படத்தில் சர்க்கார் படத்தை இலவசங்களால வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சி பண்ணார். அப்புறம் பீஸ்ட் படத்தில் பாகிஸ்தானில் போய் தீவிரவாதியால் கொண்டு வந்தார். ஓ, இலவசம் வேண்டாம். உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு, உனக்கு லேப்டாப் வாங்குறதுக்கு, சிலிண்டர் வாங்குறதுக்கு, பஸ் பாஸு, நீ படிச்ச ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் வந்து சும்மா கொடுத்தங்காட்டி தான் மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க. எஸ்ஐஆர் பற்றி உங்கள் தலைவர் வீடியோ போட்டிருந்தாரு, அதை நீ பார்த்தியா? அதில் என்ன சொல்லியிருக்காரு? எஸ்ஐஆரில் வந்து டிஎம்கே தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஏன்னா இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கறது யார்? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துது. தேர்தல் ஆணையத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சாதி ரீதியான ஆணவ கொலையை நடந்துட்டு இருக்கல, அதுக்கு உன் தலைவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? நவம்பர் 26ஆம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பால் அடிச்ச மாதிரியே இருந்துச்சுன்னா உண்மையாகவே செருப்பே அடிச்சுடுவேன், போயிரு. இப்போ புரியுதா? புரிஞ்சுவேன். இதெல்லாம் தெரியாமல் வந்து நிற்பீங்க, எலெக்ஷனை ஜெயிக்கணுமாமா, இதில் சிஎம் போஸ்ட் வேலை வேணும்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்னென்ன